வாசிப்போம். மார்க் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 17ஆம் வசனம். பின்பு இயேசு புறப்பட்டு போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். நித்திய ஜீவன் என்றால் முடிவில்லாத வாழ்வு என்ற அர்த்தம். மாம்சத்தில் 80-90 வருஷம் நாம் வாழுகிறோம். ஆனால் மனிதன் ஒரு ஆவி மனிதன் என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு ஆவி, உங்களுக்கு ஒரு மனது இருக்கிறது. நீங்கள் சரீரம் என்ற இந்த கூட்டிற்குள்ளே தற்காலிகமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய ஆவிக்கு அழிவே கிடையாது, அது நித்தியமானது. தேவனுக்கு அழிவு கிடையாது, அவர் நித்தியமானவர். மனிதனுக்கும் ஆவி மனிதனுக்கும் அழிவு கிடையாது, அவன் நித்தியமானவன். ஆவிதான் நித்திய ஜீவனை குறித்து அருமையானவர்களே நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த மனுஷன் சொல்கிறான், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்?